leaving for Canada. ஞாபகம் இருக்கா இல்லையா? மா அதான் நான் போறேன்னு ஒத்துக்கிட்டேன்ல. அப்புறம் என்ன? But you cannot expect me to just leave all my friends without even a goodbye. What do you mean goodbye? இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதான்னு அவன் தவம் இருக்கான். நீ என்னடான்னா ஆல்ரெடி கிடைச்ச 2 ஆன்சைட் சான்ஸையும் ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட்னு வேஸ்ட் பண்ணிட்ட. But ma, I love being here. நம்ம ஊர்லயே ஒரு நல்ல ஜாப். Shut up. Shut up. You will do what I say. லோக்கல் பசங்க கூட சேர்ந்துட்டு கிளப் கிரிக்கெட் அது இருந்து They are my friends. மரியாதையா பேசுங்க. டபுள் போலாம்டா. ஈஸி டபுள்டா அது. ரன்ஸ் ரொட்டேட் பண்றா. பேட்டை பார்க்க நல்லா இருக்கு. நான் எவ்வளோ அடித்தாலும் ஏன்டா பால் போகவே மாட்டேங்குது? அது நீ ஒழுங்கா ஆடணும்டா. ஏதோ ஒன்று நல்ல மேட்ச்சில் இன்னைக்கு. செமையா போச்சுல. அடுத்த வாரமாவது ஜெயிக்கணும். நாளைக்கு பொன்மார் கிரவுண்டில் ஜோன்ஸ் ஒரு மேட்ச் இருக்குன்னு சொல்லியிருக்கான். நம்ம போகலாமா? நாளைக்கா? வீட்டில் கேட்கணுமேடா. ஆஃபீஸில் வேறு நிறைய வேலை இருக்கு. மச்சான் எனக்கு நைட்டோட நான் கனடா கிளம்புறேன்டா. சாரிடா, எனக்கே போன வாரம் தான் தெரியும். உங்ககிட்ட எப்படி சொல்லலான்னு தெரியாம தான். போடா மயிறு, அதனால தான் இப்படி கடைசி நேரத்தில் வந்து சொல்றியா? மச்சான் அப்படிலாம் இல்லைடா. டேய் மச்சான் இருடா. ஏய் சொல்றது கேளுடா. டே அர்ஜுன், என்னடா? அதான் நீ எப்படியும் ஃபாரின் போகிறல்ல, வர 2-3 வருஷம் ஆகும். அது வரைக்கும் இந்த பேட் நானே வச்சுக்கிறேன். டேய் சார்ல்ஸோட பேட்ரா, சைக்கோடா அவன். நானே கடன் வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டுக்கிறேன் என்கிட்ட வந்துட்டு. டேய் தயா இருடா, நானும் வரேன். டேய் மச்சான் நிறுத்துறா. ஏன்டா எதுக்கு நிறுத்த சொன்ன? இந்த கடை ஞாபகம் இருக்கா? நம்ம 12th எக்ஸாம் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது இந்த கடையில் தான் குல்ஃபி ஐஸ் வாங்கி சாப்பிடுவோம். ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? கனடாலாம் போயிட்டா குல்ஃபிலாம் வாங்க முடியாதுல்ல. டேய், இந்தியாவிலே இப்போ எவனோ குல்ஃபி விற்கிறது இல்லைடா. மேக்னம் ஐபாக்குன்னு உலகமே மாறிடுச்சு. இப்போ வந்து குல்ஃபின்னு சொல்லிகிட்டு இருக்க. சரி ஒரு நிமிஷம் இங்கே இரு, நான் இருக்கான்னு கேட்டு வந்துடுறேன். டேய் அர்ஜுன், நான் சொல்கிறத கொஞ்சம் கேள்றா. வாழ்க்கையில் சில விஷயம் நமக்கு பிடிக்கலாம், ஆனால் நமக்கு பிடிச்சதெல்லாம் காலத்துக்கும் அப்படியே இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. இப்படி தான் மகாபாரதத்தில் சாக்ரட்டிஸ் ஒன்று சொல்லியிருக்காரு. அண்ணா குல்ஃபி இருக்கு. என்ன சொல்றாருன்னா, துப்பார்க்கு துப்பாய துப்பார்க்கு துப்பாய. கரெக்டா போலாமா மச்சான்? இனிமேலாவது நான் சொல்றதை உன்னிப்பா கேட்டு நல்லபடியா நடந்துக்கோ. கரெக்ட் அவள் தான் மச்சான் லைஃப். சரி போ. கனடாவில் என்ன எம்எஸ் பண்ண போறியா? எம்எஸ்லாம் இல்லைடா, இதுக்கு மேலே நான் படிக்க முடியாதுன்னு வீட்டில் தெளிவாக சொல்லிட்டேன். பின்ன கிளைண்ட் கம்பெனியில் ஒரு மொத்த டீமையும் கனடாக்கு அனுப்புகிறாங்க. அதில் நானும் ஒருத்தன். நானும் பாம்பே ஷிஃப்ட் ஆகிடலான் இருக்கேன்டா. இவ்வளோ நாள் நம்ம ஒன்றா இருப்போம் தான் பண்ணலை. ஆஃபீஸில் வேறு ஷிஃப்ட் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. சரி மச்சான், நான் கிளம்புறேன்டா. நிறைய வேலை இருக்குது. இந்த பேட்டை ரிட்டர்ன் பண்ணோம். செம பேட்டில் பின்ன அடிடாஸ்டா அப்படிதான் இருக்கும். சால்ஸ் வந்துருக்காண்டா. எங்கடா லூசு பையல. ஏய், இது உன் பேட்டே இல்லை, ஏன்டா இவ்வளோ சீன் போடுற? போடாங். உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ராகேஷ் கூட இதே மாதிரி அடிடாஸ் பேட் தான் வச்சுருந்தான். நீ கூட அந்த பேட்டை ஒளிச்சு வைக்கிறேன்னு ப்ராங்க் பண்ணி அந்த பேட்டு உண்மையாலே காணா போச்சே. நானா இப்பெல்லாம் பண்ண? டேய் நடிக்காதடா. பையன் பாவம் கதறிட்டான். இன்னைக்கு வரைக்கும் தெரியாது அந்த பேட்டை நீ தான் ஒளிச்சு வச்சேன்னு. எனக்குலாம் ஒன்றும் தெரியாதுப்பா, நான்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லை.
தா கரெக்டாக கால் பண்ணுறான் பாரு. யாருடா? வேற யாரு? இரு கால் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ அர்ஜுன், இன்னைக்கு நைட் அப்ராட் போகிறேன்னு சொல்லவே இல்லை நீ என்கிட்ட. ராஸ்கல், என் பேட்டை எடுத்துகிட்டு ஓடிடலான்னு பார்த்தியா? சின்ன வயசில் அந்த பேட்டை தூக்க கூட முடியாதனால எத்தனை வருஷம் ஆயிடுச்சுல. இந்த பேட்டை சேல்ஸ் நான் ஓகேடா. என்னம்மா? இல்லை, ஒரு சின்ன வேலை இருக்குது. ராகேஷ் வீடு வரைக்கும் போகணும். டேய் பைத்தியமாடா நீ? நைட்டு கனடா போகிற, இப்போ என்ன தேவை இருக்கு உனக்கு? எனக்கு கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட் ஒன்று ட்ராப் பண்ணேன். செம்மையாக இருக்குல்ல? மயிறு மாதிரி இருக்கு. கடைக்காரன் ஏதோ தண்ணியை கலந்து கொடுத்துறான்னு நினைக்கிறேன். அதனால் நல்லா தான் இருக்குது. சரி அதை விடு, சார்ஜுக்கு எவ்வளோ கொடுத்த? காசில் எதுவும் கொடுக்கல, பேட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பேட் எடுத்துகிட்டு வந்துட்டியா? அதை வச்சுட்டு நீ என்னடா பண்ண போகிற? நம்ம ராகேஷ் கொடுத்துட்டேன்டா. எப்படியும் அவன் பேட் ஒன்று தொலைச்சிருக்கோம்ல. பரவாயில்ல, நல்லவன் தான் சார்ல்ஸு. சரிடா, டைம் ஆயிடுச்சு, நானும் கிளம்புறேன். உன்னையும் ட்ராப் பண்ணிட்டு போகிறவா? இல்லை மச்சான், நான் அப்படியே கொஞ்ச நேரம் நடந்துட்டு போகிறேன். நீ பாரு. அப்படியா? சரிடா, பாய். பாப்பண்டா. அர்ஜுன் பாப்பண்டா, பாய். இன்னும் 2 மணி நேரத்தில் ஃப்ளைட். கனடா கிளம்புறேன். 5 வருஷமோ 10 வருஷமோ திரும்ப எப்போ வருவேன்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக வருவேன். இதே ஊரில் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்ற, ரயில்வே கிரவுண்டுக்கு போய் யாருனே தெரியாத பசங்க கூட பெட் மேட்ச் ஆட, குல்ஃபி ஐஸ் சாப்பிட நான் மறுபடியும் வருவேன். Until then, it's goodbye for now.